இந்த டிபேட்டுங்கிறதுல 4 பேர் வந்து பேசுவாங்கல்ல, அதுல ஒருத்தர் இந்த கோலாகல சீனிவாசன் ஒருத்தர், அவரு போற போக்குல எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு ஒரு விஷயம் சொல்லுவார். இனி விஜய்க்கு வேற வழியே இல்லை, என்டிஏவுக்கு வருவதுதான் சேஃப். இந்த சேஃப் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்கல்ல, என்டிஏவுக்கு வருவதுதான் சேஃப் அப்படின்னு அவர் ஒரு இடத்த சொல்லியிருப்பாரு. சொன்ன பாருங்க, எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு. அதுக்கு சாட்சியா இன்னைக்கு காலையில நிர்மலா சீதாராமன், பாவம், அது வந்து ரொம்ப அக்கறையோட வந்து கரூருக்கு வந்தாங்க. எந்த கேப்பும் விடாம ஒரு அரசு அத்தனை வேலைகளையும் செஞ்சிருக்கு. அத்தனை வேலைகளையும் செஞ்சிருக்கீங்கன்னா, விஜய் இதே கரூர் பஸ்ல இருந்து சொன்ன வார்த்தை என்ன, போலீஸுக்கு தேங்க்ஸ், நன்றி, அவங்க இல்லட்டா நான் இங்க இடத்துக்கு வர முடியாது. அதே வாய் தான் சொல்லிச்சு, அந்த வாய் சொல்லிச்சு. நிர்மலா சீதாராமன் வந்து போயிட்டாங்க. இப்ப இன்னைக்கு ஒரு பிரஸ் ரிலீஸ் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. யாரு? பாரதிய ஜனதா பார்ட்டியில இருந்து 8 பேர் கொண்ட ஒரு எம்பி குழு. அதுல வந்து ஹேமா மாலினி இருக்காங்க கன்வீனர், அனுராக் தாக்கூர், தேஜஸ்வி சூர்யா, பிரஜ்லால் எம்பி, அப்புறம் ஸ்ரீகாந்த் சிண்டே, அபராஜிதா சாரங்கி, ரேகா சர்மா, புட்டா மகேஷ் குமார்னு ஏதோ ஒரு அளவு. இவங்க தலைமையில பிஜேபி தலைவர் நட்டா அது வந்து ரொம்ப கண்டலன்ஸ் தெரிவிச்சுட்டு இவங்க எல்லாம் கரூருக்கு வருவாங்க, பாதிக்கப்பட்டவங்களை பார்ப்பாங்க, எதனால வந்துச்சு ஆராய்வாங்க, ஆராய்ஞ்சு எங்களுக்கு சப்மிட் பண்ணுவாங்க. எவ்வளவு அக்கறை! எங்க அப்பா குதிரைக்குள்ளேன்னு சொன்ன மாதிரி பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு. ஆர்எஸ்எஸ்ங்கிற விஜய்க்கு பாதுகாப்பா ஒரு டீம் எப்படி இறங்குது பாருங்க. ஒரு மரண வியாபாரிக்கு சப்போர்ட் பண்ணி எப்படி ஒரு டீம் இறங்குது. அதுக்கு இன்னொரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, முந்தா நாள் இரவு, இது நடந்தது சனிக்கிழமை இரவு ட்விட்டர்ல பதிவு போடுவாங்க இல்லையா, பெருசுகள் நிறைய பேர் போடுவாங்க, எல்லாருமே போடுறாங்கன்னு வச்சுங்க, நான் அதுல இல்ல. விஜயை கண்டிச்சு ஆர்எஸ்எஸ் காரங்க, பிஜேபி காரங்க பாகுபாடு இல்லாம எல்லாரும் விஜயை கண்டிச்சு அதுல பதிவு போட்டிருக்காங்க. இன்னைக்கு சனிக்கிழமை இரவு இந்த சம்பவம் நடந்த உடனே அந்த போட்ட கொஞ்ச நேரத்துல சந்தோஷ் தெரியும் உங்களுக்கு, தமிழ்நாடு பிஜேபி, அவர் தான் இங்க காய்நகர்த்தவர், எல்லாம் அவர்கிட்ட இருந்து எல்லாருக்கும் போன் வந்திருக்கு. உடனே உங்க ட்விட்டர் பதிவை எடுங்க, எது விஜய்க்கு எதிரான ட்விட்டர் பதிவை எடுங்கன்னு சொல்லி சொன்ன பிறகு ஆர்எஸ்எஸ், அதாவது ஆர்எஸ்எஸ் டைரக்ஷன் தான், மொத்த பதிவையும் எடுத்துட்டாங்க. இப்ப இருக்காது, பூனைக்குட்டி வெளியே வந்துச்சுங்கிறதுக்கு இது பெரிய உதாரணம். ஆக ஆர்எஸ்எஸ் முலாம் பூசின, ஆர்எஸ்எஸ் முகமூடியோட இருக்கிற ஒரு மரண வியாபாரி விஜய் தண்டிக்கப்படணும்.